வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரசல்மனியா நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ அதை தொடர்ந்து ஓபா ஃபெமி ரோமனை சேலஞ்ச் பண்ணிக்காரு. அப்புறம் ஆஃபேரில் நடந்தது என்ன, பொய்யான ரிட்டைர்மெண்ட்டை நம்ம பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூபிள்யூக்கு தெரியாமல் கொடுத்துருக்காரு. அதை பற்றிலாம் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ரசலிங் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா, பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் ஒரு ரசலிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஹைப்பை கொடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆக ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆகிட்டாரப்பா, அப்போது மெகா ஹைட்டாக இருக்க போதுன்னு. ஆனால் பல ரசிகர்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, நான் சொல்லட்டா, பார்ட் டைம் சாம்பியன் மீண்டும் உருவாயிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் தக்க பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆஃபரில் நடந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஐலாண்டர் மீண்டும் உருவாயிருச்சு, அதை என்னுடைய இடுப்பில் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த டைட்டில் ரோமனுக்கு பக்காவாக இருக்குது. ரோமனுக்கு உடம்புக்கு எந்த டைட்டில்னாலும் உண்மையிலேயே பக்காவாக இருக்குது. பங்கு தான் போகும்போது பாவங்க தள்ளாடி விடுறாரு, போகும்போது படியாக நடக்கிறாரா, நடக்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துருச்சாரு. ஐயோ பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அப்புறம் தண்ணிலாம் கொடுத்த பிறகு என்ன பாருங்கள், குடிக்கிறத பாருங்க, நான் சின்ன பிள்ளை பாப்பா பால் குடிக்கிற மாதிரியே குடிக்கல. அதுக்கப்புறம் ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே எலும்புவார் தெரியுமா, அதே மாதிரி நம்மளும் படுத்துக்கிட்டே எலும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியலை. என்னதான் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டர் மாதிரி ஆயிருமா, அப்படியே கீழே விழுறாரு. பார்க்கவே பரிதாபமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் தோத்ததை சமாளிக்காரு பார்த்தீங்களா, அதாவது தோத்தாலும் ஃபேன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதாங்க பங்கு. ஷோ முடிச்சு அப்படியே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாரி, அதாவது நம்ம பங்குடைய டாகு அண்ட் அந்த பங்கு, அதாவது பங்குடைய டாகில் பங்கு வந்து மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னியான இமேஜ் போட்டு ஒரு டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டை பங்கிட்ட கொடுத்தோன்னே பங்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டு காட்டி ஃபேன்ஸ் மத்தியில் செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ முழுக்க பங்கு தோற்று போனாலும் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பங்காக தான் விடை பெற்று போயிருக்கிறாரு. ஸோ சிஎம் பங்குடைய வாட் இஸ் நெக்ஸ்ட் பிளான் அப்படிங்கிறது வரப்போகிற மண்டே நைட்டால், அதாவது நாளைக்கு தெரிய போகுது. அதில் பங்குடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன, அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கிற டைட்டில் வேணும், ஓடிசி நான் உன்னை நோக்கி வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி இப்போ அஃபிஷியலி சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஷோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஓபா நீன்னு வளரணும்னு பிராக் லெஸ்னரையே தம்சம் பண்ணிட்டாரு, அதுவும் 5 நிமிடத்தில். இதுக்கு மேலே என்னத்தை வளரணும்னு தெரியல. ஆக்சுவலி ஓபா ஃபெமி வளரணும்னா இதுக்கு மேலே வளரணும்னா ஓமா செலவுக்கு தான் வளரணும். ஓபா ஃபெமி இப்போ ரெடியாக இருக்காரு ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்காக. ஆனால் ரோமன் வந்து நீ கொஞ்சம் வளரணும் தம்பி, வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் கூட மோதி முடிச்சோன்னா டைட்டில் வேணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் வந்துட்டு நண்பனே நேற்றால அது தெரிய போகுது. மேபி டபிள்யூபிள்யூ நெக்ஸ்ட் பேப்பரியோ பேக்லாஷ், அதில் ஓபா ஃபெமிக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கான்னா டவுட் தான். என்னப்பா புஷிக்கின் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏப்ரல் மந்த்தா, இந்த மந்த்துக்கு அப்புறமா மே மந்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து பேக்லாஷ் பேப்பரே நடத்துகிறாங்க. அதாவது இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. ஓபா ஃபெமி வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்குள்ள மேட்சை 2 வாரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடக்கிற பேக்லாஷ் பேப்பர்லேயே நடத்துவாங்க. கண்டிப்பாக மாட்டாங்க, ஒரு பெரிய பேப்பரையும் அந்த அளவுக்குள்ள தான் நடத்துவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் அஃபிஷியலி ஒரு விஷயம் தெரிஞ்சே வந்திருக்குது, ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக்கு வர போகிறாரு. மண்டே நைட்ராக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓபா ஃபெமியை சேலஞ்ச் பண்ணுறாரா, இல்லாட்டா நான் வந்து வேறு யாரையாவது சேலஞ்ச் பண்ணுறேன், அகைன் பங்கை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஓபா ஃபெமியை பிரான் பிரேக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு போயிடுவாங்க போல இருக்குது. பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஃபியூடு வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஓபா ஃபெமிக்கும் நம்ம சம்மர் ஸ்லாம் அந்த மாதிரி பெரிய பேப்பரில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரசல்மனி ஆஃபரில் உங்கள் ட்ரைபல் சீஃப் சாம்பியன் ஆயிட்டான்னு சொல்லும்போது சில ஃபேன்ஸ் வந்து ரோமனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும், பார்ட் டைம் சாம்பியன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்ல வந்தேன். பார்ட் டைம் சாம்பியனாக என்னது, ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு போயிட்டுனா அப்புறம் சம்மர் ஸ்லாமுக்கு தான் வருவார். இதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது இந்த சபிக்கப்பட்ட சாம்பியன்ஷிப் என்கிட்ட வந்துருச்சு, நான் சம்மர் வரைக்கும் உங்களுக்கு முழுக்க சாம்பியனாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இஸ் த பிக் பிரேக்கிங் நியூஸ். அதாவது சம்மர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் தான் வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொசலராக இருக்க போகிறேன் இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் நடந்ததுன்னா நல்ல விஷயம். அதே மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் நியூ யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார் தன்னுடைய முதல் ரசல் மேனியாவில். அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரசல் மேனியா டே 1 டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோற்று போன
லாஷ் லெஜண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் கூட வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் லாஷ் லெஜண்ட் 2 பேரும் அஃபிஷியலி டேட் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவர் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை இப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ஓகே, ஆனால் எங்களுக்கு பார்க்க தான் தப்பாக இருக்குதுன்னு டாமினிக் மிஸ்டீரியோ இன்னைக்கு டீமன் ஃபின் பேலர் கிட்ட தோற்று போயிட்டாரு. ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டிங் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏற்ற மேட்சாக இது தெரியல, நான் வந்து ரீமேட்ச் கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அதாவது என்னுடைய ஃபேமிலியான ஜட்ஜ்மெண்ட் கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டாமினிக் கிட்ட உங்களுடைய மாமி ரியா ரிப்ளே சாம்பியன் ஆகிட்டாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லிவ் மார்கன் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டாங்க, அதை பற்றி என்கிட்ட கேட்காம ரியா ரிப்ளே சாம்பியன் ஆனதை பற்றி கேட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலி ஒரு கோ இன்சிடென்ட்டை கவனிச்சிங்களா, ஒரு காலத்தில் அந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பில் சண்டை போட்டு இருந்த லிவ் மார்கன் மற்றும் ரியா ரிப்ளே 2 பேரும் தனித்தனி பிராண்டில் இப்போ சாம்பியனாக இருக்கிறாங்க. அண்ட் அஃபிஷியலி இப்போதைக்கு டபிள்யூபிள்யூடைய உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுனால 4வது முறையாக உமன் டிவிஷனில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க ரியா ரிப்ளே. அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்மாக் டவுனில் இருக்கிற ஒரு டைட்டில் வின் பண்ணதுனால இதுக்கப்புறமா நான் ஸ்மாக் டவுனில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இயோ ஸ்காய் ரா பிராண்டில் இருக்க போகிறாங்களாம். ஸோ 2 பேரோட டீமும் பழையபடி பிரிஞ்சிருச்சு. ஸோ ரியா ரிப்ளே நம்ம ஸ்மாக் டவுனில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். நம்ம ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு அப்புறம் வின் பண்ணிக்கிறாரு. ஒரு 2 வருஷம் இருக்குமா. ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மீண்டும் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போயிடுச்சு. இது அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து பார்த்து மகிழ்ந்துருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2016 தான் ரோமன் ரெயின்ஸோட பொண்ணை நம்ம பார்த்துருப்போம். 2026 10 வருஷம் கழிச்சு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பாருங்களேன், பொண்ணா பாஸ் எவ்வளோ அம்பிட்டு அழகாக இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு. அப்புறம் சூப்பர்மேன் பஞ்சை நம்ம மூக்கிலே குத்திடுவார். ஸோ எம்பிட்டு பெருசாக பார்த்தீங்களா. இப்போ சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸோட பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு மிரட்டல் விட்டார்னு சொன்னோம்ல, அது இந்த பொண்ணுக்கு தான். ஸோ ரசல்மனியாவில் தான் டேடி வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அந்த நேரத்தில் ரோமனுடைய முகத்தில் சுருக்கமும் இருக்காது. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பார். அந்த நேரத்தில் வந்த பொண்ணு இப்போ திருப்பி வந்திருக்குது. பால் ஹேமன் உண்மையிலேயே அழுதுட்டாருங்க. ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, ஆக்சுவலி இன்றைக்கி ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அன்பிரிடிக்டடான ஒரு விஷயந்தான். உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. ப்ராக் லெஸ்னருடைய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாமுக்காக தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓபா ஃபெமி கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா சரி இதுக்கப்புறமா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய க்ளவுஸையும் பூட்டையும் கலத்தி விட்டுட்டு டபிள்யூபிள்யூ போகிற மாதிரி பண்ணியிருப்பார். இதை பார்த்து பால் ஹேமன் ஷாக் ஆகிருப்பார். அந்த நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா எக்ஸிம்பிள் காட்டியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த எக்ஸிம்பிள் அப்படிங்கிறது மெடிக்கல் எமர்ஜென்சியை ரெஃபரிஸ் யூஸ் பண்ணுறது. அதை ப்ராக் லெஸ்னர் பண்ணியிருக்காருன்னா எமோஷனலாக கட்டுப்படுத்த முடியலை. அதனால தான், அதாவது ஸ்கிரிப்ட் படி இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இல்லை. அண்டர்டேக்கர் எப்படி கடைசியாக பார்த்தீங்கன்னா தன்னோட ஷூவெல்லாம் கழட்டி விட்டு போனதுக்கப்புறமும் நீங்கள் சண்டை போடணும், இதெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கிடையாது அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ, அதே மாதிரி ப்ராக் லெஸ்னர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய பர்சனல் எமோஷனல் மூவ்மெண்ட். ஸோ அது பால் ஹேமனை கட்டி பிடிச்சு அழும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் பால் ஹேமன் கூட ப்ராக் லெஸ்னரை கட்டி பிடிச்சி அழுதிருப்பாரு. ஸோ ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலி ரிட்டைர்மெண்ட் ஆகலை. ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு மேட்ச் இருக்கும். அதில் தான் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆவார். அதுதான் ப்ராக் லெஸ்னருடைய ஆசையும். ஸோ ரசல்மனியாவில் ரிட்டைர்மெண்ட் ஆகலை. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க. ஆனால் ரசல்மனியாக்கு அப்புறமா நடக்க போகிற டபிள்யூபிள்யூடைய சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி, அதாவது ரசல்மனியா 2 சம்மர் ஸ்லாம், இதுக்கு இடைப்பட்ட பேப்பரில் எதிரியாது நம்ம ப்ராக் லெஸ்னர் சண்டை போடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.